நல்லா உட்கார மாதிரிடா ஆணிக்கு மேல விட்டுருப்பாரு குச்சிக்கா அடிக்கிற கம்னுறான்ப்பா. ஏன் சொல்றேன்னா அந்த போட்டுக்கார கூட சேர்ந்து புத்தியே சரியில்லை, அதனால தான் முன்னாடி சொல்றேன். இப்போ சும்மா கத்தாத கம்னு இருப்பா, எதனா ஒண்ணு பேசினு கிடப்பா. நான் பேசத்தானே அவனுக்கு சுருன்னு குத்தான், எந்த புள்ளதான் அப்ப சொல்றது கேட்டுக்குதுங்க. தெரியுதுல்ல, அப்ப நேத்து கத்தி கிடக்குற உள்ள போனி. எப்பா நீ ஒழுங்காடி, நான் கம்முன்னு உட்காந்துக்கிறேன். அப்போ வாய மூடினு மாப்ள மாப்ள வந்துச்சு பாரு, சொல்லினே இருக்கிறேன், வந்துச்சு பாரு. ஏய் எந்த வண்டி டயர் கழிச்சு வந்துட்டா? உங்க அப்பா 2 ஜேஸ் வாங்கி விட்டு வச்சுக்கலாம்ல, அதுல இருந்து ஊதி வந்துட்டேன். நீ வாய முன்னு கொம்முங்கிறியா? ஐயா பெத்தாங்களா எங்கன்னா பொறிக்க மாட்டாங்களா தெரியா? வாயை போய் எவ்வளவு கீது உனக்கு வாய் அப்படியே ரவுண்டுக்குதா? அட பட வாழைக்கரோடு முக்கா. வாழை கருவாடு, வஞ்சர கருவாடு, போண்டா முக்கு, இதானே தெரியும் உனக்கு? வேற என்ன தெரியும் உனக்கு? ஐயா இங்க வந்தாலே உன் தொல்லை தாங்க முடியலடா. நீ என்ன பண்ணுகிற? மணகடாடி நம்ம உட்காரத்துக்கு இவருக்கு அதான் ஆச்சுன்னுக்கிறேன். மாப்ள எனக்காக கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டே கொஞ்சம் நோந்து உட்காரா. என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்? அது வந்து மாப்ள அப்படியே விட்டு மேல போய் மாட்டிப்ப தலையாரா. டேய் கிட்ட வந்து ஓட்டிக்கப்பா, உன் புத்தி கொஞ்சமா நல்லா இருக்குதா? உனக்கு அப்படியே நல்ல புத்தி. போடா போடு கால. நான் போடு காலி ஒரு கோய் காலி போடா. மாப்பிள்ள அதை விடு, என்ன ஹெல்ப் கேட்டி அதை சொல்லு. நீ பண்ண மாட்டா தெரியா? உங்க அப்பனுக்கு ஜாலியா தட்டுவா. பண்ற சொல்றா, எப்பா பாரு அதையே பேசின்னு கிடக்குற. மாப்ள ஆணி அடிக்கிறதுல ஒரு ஆணி திருப்பி வச்சிரு மாப்ள, உங்க அப்பனுக்கு ஏத்திக்கிட்டான். பாத்தியா புத்தியா? டேய் என்னடா அச்சானா? டேய் எனக்கு மணி வேணாம், ஒன்னே வேணாம், மூடின்னு கிளம்புங்க. மாப்பிள்ள அந்த ஆள் சும்மா கத்தின்னு கிடப்பான் மாப்பிள்ள, இரு கொஞ்ச நேரத்துல அடிச்சு விட்டுறேன். நான் சொல்ற மாதிரி அடிக்க மாட்டேன், எப்படின்னா அடிச்சு தொலை. மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி